ஹாய் பியூட்டீஸ். இன்றைக்கி என்ன ஆஃப்டர்நூன் லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. கூட வந்து ஒரு கீரை இருக்குது, ப்ளஸ் வெண்டைக்காவும் உடையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது என்ன கறின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் ஓகே, நானும் டேஸ்ட் பண்ணலை. தென் வந்து மோர் ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பாட்டில் ஃபுல்லாக மோர் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து டெய்லி எங்களுக்கு இங்கே சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே சாம்பார் தான். அதாவது 3 வேளையும் சாம்பார் தான், புரியுதா உங்களுக்கு? 3 வேளையும் சாம்பார். அதாவது காலையில் ஒரு டிஃப்ரெண்ட் சாம்பார் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு டிஃப்ரெண்ட் சாம்பார் இருக்கும், நைட்டு ஒரு டிஃப்ரெண்ட் சாம்பார் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேற்று ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மொத்தமாக நாங்கள் 3 பேர் இருக்கோம். சுத்தமாக நான் சாப்பிடவே முடியல. எவ்வளோ நாள் சாம்பார் சாப்பிடுன்னு சொல்லிட்டு, ஓகே நேற்று போயிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு குஸ்கா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், குஸ்கா சாப்பிட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு தொண்டெல்லாம் ரொம்ப ஒரு சாப்பிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தொண்டை ரொம்ப எரிய ஆரம்பிச்சிட்டு. நான் ஆஃபீஸில் இருக்கேன், அவ்வளோ எரியுது தொண்டை பயங்கரமாக. அந்த நாக்குலாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப. ஸோ வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. நேற்று நைட்டே நான் 2 கிளாஸ் மோர் எடுத்து குடிச்சிட்டேன். இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் மோர் எடுத்து குடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு சின்ன பாட்டிலில் வந்து மோர் ஊற்றிட்டு வந்துட்டேன். சரி, சாப்பிட்டுட்டு ரொம்ப தொண்டை வலிச்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியே ஹாஸ்டல்லேருந்து யாரெல்லாம் ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அவங்களும் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி இன் யோர் ஓன் ரிதம். பாய்.